மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை வேளையில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசப்பா நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அற்புதமாய் தேவன் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. இந்த வார்த்தையை பார்க்கிற கேட்கிற ஆங்காங்கே பார்க்கிற தேவ பிள்ளைகளையும் பரிசுத்தாவின் ஆசீர்வதிப்பார். இந்த நாள் நம்மோடு தேவன் பேசும்படி, தேவ சத்தத்தை கேட்கும்படி வேதத்தை திருத்திக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம், அதில் இருக்கிற சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட ஆமென் வார்த்தையை திருப்பிக் கொள்ளுங்கள். தேவன் நம்மோடு பேசுவாராக. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆமென். எடுத்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. 51வது பக்கம். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவர் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? எல்லாரும் சொல்லுங்க. பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பொல்லாப்பு, பொல்லாங்கு, பாவம் செய்ய தூண்டுகிற ஆவிகளிலே நம்ம ஜெயிக்க வேண்டும், ஜெயம் பெற வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்மை வீழ்த்த, நம்மை விழப்பண்ண, நம்மை அழிக்கவே சத்துரு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட பொல்லாப்பிலிருந்து, பொல்லாங்கிலிருந்து நம்மை நாமே விடுவித்துக் கொள்ள வேண்டும், ஜெயிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. யோசேப்பை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். அவனை நோக்கி வந்த ஒரு பொல்லாங்கு, நோக்கி வந்த ஒரு பொல்லாப்பு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை அதிலிருந்து அவன் விடுவித்துக் கொள்கிறான். உடன்பட சத்துரு நெருங்கி வருகிறான், அவனை மேற்கொள்ள நெருங்கி வருகிறான், அவனை வீழ்த்த நெருங்கி வருகிறான். ஆனால் யோசேப்பு சொல்றாரு, நான் உன்னுடைய காரியத்தில் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? ஆமென் சொல்லுங்க. நீ சொல்றதுக்கெல்லாம் நீ செய்து போயிட்டனா உனக்கு நல்லா இருக்கும். ஆனா நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நான் தேவனுடைய பிள்ளை. எதை செய்தாலும் தேவனுக்கு விரோதமாக நாங்கள் எதையும் செய்ய முடியாது என்று வைராக்கியமாய் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்மை பொல்லாங்கில் இருந்து விலக்குகிற ஆண்டவர், பொல்லாங்கில் இருந்து விடுதலை ஆக்குகிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். பாருங்க, பேதுரு கூட ஒரு இடத்துல சொல்றார், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் ஆமென் அல்லேலூயா 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவை எழுப்பி அவர் உங்களிடத்திற்கு அனுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பொல்லாங்கிலிருந்து விடுதலையாக்கத்தான் தேவனே பரலோகத்தில் இறங்கி வந்திருக்கிறார். அப்ப அவர் விடுதலை ஆக்குகிறவர், விடுதலை தருகிறவர். நாமும் அந்த இயேசுவை ஆராதிப்பதினால் நாம் சகலவிதமான பொல்லாங்கில் இருந்து விடுதலை பெற வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். நீங்க பல நேரங்கள் பல பொல்லாங்குக்குள்ள சிக்கிட்டோம், பல பாவத்துக்குள்ள சிக்கிட்டோம், பலவிதமான உலகத்தின் கிரியைக்குள்ள நம்ம சிக்கிவிட்டோம். ஆமென். கலாத்தியர்ல எனக்கு நிறைய வசனம் இருக்கு. ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். கலாத்தியர்ல கூட நாம் அதை வாசிக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். 1வது அதிகாரத்துல, ஆமென் கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல கூட, ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம், 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை, அவர் நம்மை இப்போது இருக்கிற பொல்லாத இப்பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்மை பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பொல்லாங்கிலிருந்து, பொல்லாப்பிலிருந்து, பொல்லாத இப்பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கத்தான் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார்.
அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சோத்திரம். 1 யோவான்ல கூட நம்ம வாசிக்கிறோம். சோத்திரம். ஆண்டவர் நம்மை நம்பி சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13, 14 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது சோத்திரம் நம்ம அங்கே வாசிக்கிறோம். 1 யோவான் 2:13 சோத்திரம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. 14ஆம் வசனத்தை திரும்ப சொல்றாரு. நீங்கள் வாலிபரே, நீங்கள் பலவானா இருக்கிறதினாலும் வேத வசனம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். நம்ம யாருங்க? இப்ப படிச்ச வசனத்தை எல்லாம் பார்க்கும்போது நம்ம யாரு சொல்லுங்க? பொல்லாங்கனை ஜெயிக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. நல்ல வார்த்தையை நல்ல கவனிக்கணும். சோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு இங்க, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் வாசித்தோம், அவர் பொல்லாங்கில் இருந்து நம்ம என்ன செய்கிறார்? விடுவிக்கத்தான் அவரே இறங்கி வந்திருக்கிறார். சோத்திரம். ஆமென். கலாத்தியல வாசிக்கிறோம், பொல்லாத இப்பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி அவர் தம்மை சிலுவையிலே பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர். ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆதியாகமத்துக்கு வருவோம். சோத்திரம். 39ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். சோத்திரம். இங்க சோத்திரம் அடிமையாக அவங்க சகோதரர் மூலமாக அந்நிய தேசத்திற்கு விற்கப்பட்டவன் தான் இந்த யோசேப்பு. சோத்திரம். இப்போ போர்த்திபார் வீட்டுல ஒரு அல்லேலூயா எகிப்து தேசத்துல ஒரு ராஜாவுடைய வீட்டுல, பார்வோன் வீட்டில இந்த யோசேப்பு இருக்கிறார். அந்த போர்த்திபாருடைய மனைவி என்ன செய்கிறார்? இவனை அல்லேலூயா பாவத்துக்கு உட்படுத்த, பொல்லாங்குக்கு உட்படுத்த, இவனை தள்ள, வீழ்த்த, விழப்பண்ண எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துலதான் யோசேப்பு அதை ஜெயித்தார். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் கூட அதான் பேச போறோம். பொல்லாங்கனை ஜெயிப்பாய். எல்லாரும் சொல்லுங்க. பொல்லாங்கனை ஜெயிப்பாய். நமக்கு விரோதமா செயல்படுகிற பொல்லாங்கனை ஜெயிக்கணும். பொல்லாங்கன சத்துரு, சத்துருவின் கிரியைகள், பாவங்கள், உலக கிரியைகள், இதுதான் பொல்லாங்கன. பொல்லாத காரியத்தில் நம்ம ஜெயிக்க வேணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நம்மை விழுத்து போடுகிற, நம்மை கட்டாயப்படுத்துகிற, கடினப்படுத்துகிற, நமக்கு விரோதமா செயல்படுகிற இந்த பொல்லாங்கனை ஜெயிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஜெயிக்காதனால தான் பல இடத்துல சிக்கி இருக்கிறோம். எலி அல்லேலூயா வங்கில சிக்கிற மாதிரி, சோத்திரம், குருவி ஆமே கண்ணியில சிக்கிற மாதிரி இன்னைக்கு பல நேரங்கள் நம்ம பல இடத்துல சிக்கி இருக்கிறோம். விடுவிக்க முடியல, ஃப்ரீயா ஆராதிக்க முடியல, ஃப்ரீயா ஆலயத்துக்கு வர முடியல. அல்லேலூயா ஜெபத்துக்கு வர்றதா இருந்தாலும் பல காரியங்களை பார்த்து வர வேண்டியதா இருக்கிறது. ஆலயத்துக்கு வர்றதா இருந்தாலும் பல காரியங்களை பார்த்து தான் வர வேண்டியதா இருக்கிறது. சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். எனக்கு எந்த ஒரு காரியம் இல்லைன்னா நான் ஆலயத்துக்கு வருகிறேன். எனக்கு ஏதாவது காரியம் இருந்தா ஆலயத்துக்கு வர முடியாத பொல்லாங்கின் கையில நம்ம சிக்கி இருக்கிறோம். விடுதலை இல்லை. பல வருஷங்களாக விடுதலை இல்லாமல் சிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், இன்னைக்கு இந்த பொல்லாங்கின் கையில் இருந்து நம்மை விடுவிக்க தேவன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பொல்லாங்கனை ஜெயிக்கணும்னா சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் கர்த்தாதி கர்த்தராய் இருந்து நம்மளை அவர் ஜெயமாய் அவர் ஜெயிக்க வைப்பார். வாசிக்க நேரம் இல்லை, அதனால நான் வேகமாய் போகிறேன். அல்லேலூயா. முதலாவது, கர்த்தர் நம்மை ஜெயிக்க வைப்பார். சத்துருவின் கையில் இருந்து, பொல்லாங்கின் கையில் இருந்து கர்த்தர் நம்மை ஜெயிக்க வைப்பார். சோத்திரம். இரண்டாவது, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வசனத்தினால் ஜெயிப்பார். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் மூலமா ஜெயிக்க முடியும், வசனத்தின் மூலமா ஜெயிக்க முடியும். வசனம் ஒருவனுக்குள் இருந்தா, வார்த்தை ஒருவனுக்குள் இருந்தா, அல்லேலூயா, அந்த வார்த்தை அவனை ஜெயிக்க வைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், அல்லேலூயா, விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாச நம்பிக்கை, ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்குள் வந்துருச்சுன்னா நம்மளால ஜெயிக்க முடியும். எந்த பொல்லாங்கனா இருந்தாலும், எந்த பொல்லாப்பா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க. அல்லேலூயா.
சோத்ரம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. காலேப்பு சொல்றாரு, நாம் அந்த பட்டணத்தை, அந்த கானான் தேசத்தை நாம் எளிதாக சுதந்தரிப்போம், நாம ஜெயிப்போம் என்று அங்கே அல்லேலூயா சோத்ரம் ஒரு தரிசன பார்வை அவனுக்குள் இருந்தது. அல்லேலூயா. மற்றவங்க சொன்னாங்க, அங்க ஏனாக்கின் புத்திரர் இருக்கிறாங்க, அங்க பெரிய பெரிய பெலிஸ்தியர் இருக்கிறாங்க, ராட்சசர்களா இருக்கிறாங்க, நம்மளாம் அங்க வெட்டுக்கிளியுமா இருக்கிறோம், நம்மளால ஜெயிக்க முடியாது, தோத்துருவோம் அப்படிலாம் சொன்ன நேரத்துல காலேப்பு சொல்றாரு, நாம் அதை எளிதாக ஜெயிப்போம். அந்த பார்வை நமக்குள் வரணும், அந்த அல்லேலூயா சிந்தை நமக்குள் வர வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எளிதாக ஜெயிக்க முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ பொல்லாங்கலை ஜெயிக்கணும்னா கர்த்தர் சொல்ற, கர்த்தர் இருந்தா நீ ஜெயிக்கலாம், கர்த்தருடைய வசனம் இருந்தா ஜெயிக்கலாம், அவருடைய மேல் இந்த விசுவாசம் இருந்தா ஜெயிக்கலாம், அவர் மேல் உள்ள அந்த பார்வை இருந்தா நம்ம ஜெயிக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி யோசேப்பு எப்படி ஜெயித்தார்? இந்த பிரச்சனையிலிருந்து யோசேப்பு எப்படி ஜெயித்தார்? அவனை தேடி வந்த, அவனை நெருங்கி வந்த இந்த பொல்லாங்கிலிருந்து யோசேப்பு எப்படி ஜெயித்தார் அப்படிங்கறதான் வேகமா சில விஷயங்களை சொல்ல போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பு ஜெயித்த 4 விஷயங்களை அவன் என்ன செய்தான், இதை ஜெயிப்பதற்கு என்ன செய்தான்? அல்லேலூயா. பாருங்க 10வது வசனத்துல சொல்றாரு, அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி என்ன செய்தாரு, நெருங்கி நெருங்கி வந்தா. நித்தம் நித்தம், அனுதினம் அனுதினம் அவளை நோக்கி வந்து டார்ச்சல் பண்ணினான். ஆனால் யோசேப்பு, வசனம் சொல்லுது, யோசேப்பு 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் எல்லாவற்றையும் விட்டு வெளியே ஓடி போனான். இதுதான் பொல்லாங்கனை ஜெயிக்கிற ஒரு மனிதனுடைய காரியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. நான் சிக்க மாட்டேன், நான் யாரு பக்கம் நான் சிக்க மாட்டேன் அப்படின்னு தப்பிச்சு ஓடுகிற ஒரு மனுஷன். எகிப்து தேசத்திற்கு அல்லேலூயா அதிபதியாக உட்கார காரணம், நம்ம சுற்றி வருகிற சில சத்துருக்களை நம்ம ஜெயித்தாதான் ஒரு ஜெயமுள்ள இடத்துல நம்மளால உட்கார முடியும். 2026 வருஷத்துல நீங்க ஜெயிக்க வேண்டிய சில சத்துருக்களை, சில பொல்லாங்கான உலகத்தை நீங்க ஜெயித்தாதான் அது கர்த்தர் நல்ல இடத்துல உங்களை உட்கார வைப்பார். நீங்க ஜெயிக்கணும், நீங்க அதற்கான வழிகள் வாழணும், நீங்கள் அதன்படி பின்பற்றணும், நீங்கள் அதற்காக ஜீவித்தால் மாத்திரம் தான் வாழ முடியும். வசனம் இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாது, கர்த்தர் இல்லாம ஜெயிக்க முடியாது, விசுவாசம் இல்லாம ஜெயிக்க முடியாது, கர்த்தர் மேல் உள்ள அந்த பார்வை, அந்த சிந்தை இல்லாம நம்மனால ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமே. 4 விஷயத்தை சொல்ல. 1, கண்ணுக்கு சிக்கவில்லை. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய. யோசேப்பு ஜெயிக்க காரணம் என்ன தெரியுமா? கண்ணுக்கு சிக்கல. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா. பலவிதமான கண்ணு நம்மை நோக்கி பார்க்கிறது, பலவிதமான பார்வை நம்மை நோக்கி பார்க்கிறது, அழிக்கவே, நம்மை நிர்மூலமாக்கவே அல்லேலூயா பல பார்வை நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. சோத்திரம். அல்லேலூயா. 2, கட்டுப்பாட்டை மீறவில்லை. சொல்லுங்க இந்த வார்த்தைய. ஆமா. இந்த பாயிண்ட் நான் அது 1ஆம் தேதி கூட நான் பிரசங்கம் பண்ணினேன். சோத்திரம். அல்லேலூயா. சாராள் கட்டுப்பாட்டை மீறினாள், அதனால தான் பலவிதமான துன்பத்தை, பாடுகளை அனுபவித்தாள். சோத்திரம். அல்லேலூயா. 2வது, நமக்குள் இருக்கிற ஒரு கட்டுப்பாட்டை விட்டு நம்ம மீறக்கூடாது. மீறினால் சத்துரு ஜெயித்து விடுவான், நம்ம தோத்து விடுவோம். அல்லேலூயா. 3வது, கஷ்டத்தை எல்லாம் அல்லேலூயா கஷ்டத்தில் சம்மதிக்கவில்லை. சோத்திரம். பல கஷ்டங்கள் வரும்பொழுது நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறோம், அதை ஏற்றுக்கொண்டு போகிறோம். ஆனால் சில நம்மை நோக்கி பல கஷ்டங்கள், துன்பங்கள், பல காரியம் வரும் பொழுது அதற்கு நோ சொல்லி ஜெயமாய நடத்தினவன் தான் யோசேப்பு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 4வது, காரணப்படுத்தியும் அல்லேலூயா கவலைப்படவில்லை. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா. பலவிதமான தவறான காரணங்கள் அவன் மேல் வந்துச்சு, தவறான குற்றச்சாட்டு வந்தது, தவறான பழிகள் அவன் மேல் வந்தது. ஆனாலும் யோசேப்பு அதை குறித்து கவலைப்படவில்லை. என்ன குற்றம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், நான் எதை குறித்து கவலைப்பட மாட்டேன் என்கிற அந்த விசுவாசம் பாருங்க அவனை ஜெயிக்க வைத்தது. நம்பர் 1 நான் சொன்னேன், கண்களுக்கு என்ன செய்யல, சிக்கவில்லை. 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி போதும் யோசேப்பின் மேல் கண் போட்டு, நல்லா கவனிங்க, பிரசங்கத்தை நல்லா கவனிக்கணும். நம்ம சுற்றி யாரும் இல்ல, நமக்கு எந்த பிரச்சனை இல்ல. சோத்திரம். அல்லேலூயா. நமக்கு எந்த காரியம் இல்ல. அல்லேலூயா. அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஏசப்பா இருக்கிறாரு. ஆனா நம்ம சுற்றில் பல பேய்களும் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. 2வது வசனத்திலேயே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். 3வது வசனத்துல கர்த்தர் அவனோடு இருக்கிறார்.
என்று ஜனங்களுக்கு தெரிய வருகிறது. ஆமென் சொல்லுங்க. 5வது வசனத்துல கர்த்தரே யோசேப்பின் நிமித்தம் அந்த போர்த்திபார் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். அப்ப அந்த 3 வசனத்திலுமே கர்த்தர் யோசேப்போட இருக்கிற என்பது அவர்கள் அறிந்து கொண்டார்கள். எல்லாருக்கும் தெரியும் இவனோட கர்த்தர் இருக்கிறாரு. அடிமைதான், சாதாரண ஆனவன் தான். ஆனா இவனோட கர்த்தர் இருக்கிற அநேகருக்கு தெரிய வருகிறது. இவன் நிமித்தம் தான் இந்த போர்த்திபார் வீடு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை கூட அறிஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருந்த பொழுதும் 7வது வசனத்துல சாத்தானுடைய கண்ணு, பாவ கண்ணு, பொல்லாத கண்ணு அவனை நோக்கி வந்திருக்கிறார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, சாத்தான் கண்ணும் மேல இருக்கு. நான் சொல்லுமா தட்டி சொல்லுங்க, நல்லதான் தட்டுங்க. சப்பாத்தி தட்டுறோம். பக்கத்துல இருக்கிற ஆள தட்ட சொன்னேன். நிறைய பேர் நல்ல சுகமா கிளைமேட்டுக்கு தூங்குறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா நம்ம கூட இருந்தாலும், கர்த்தர் நம்ம கூட இருந்தாலும், அநேகருக்கு தெரிஞ்சாலும் நம்ம மேல சத்துருவின் கண் பட்டு கொண்டிருக்கிறது. ஹலோ ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் மட்டும் நம்மோடு இருந்தா நம்மனால நல்ல வாழ முடியாது. சத்துருவின் கண் நம்ம மேல இருக்கிற வரைக்கும் நம்ம ஜாக்கிரதையாத்தான் வாழணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் மேல பல நாட்களாக கண் வச்சுட்டே இருக்கிறான். சோத்திரம். பல பேர் அடிமைப்பட்டு வந்திருக்கிறாங்க. பல பேர் அடிமைகளாக வீட்டில் இருக்கிறாங்க. அவன் கூட வேலைக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. யார் மேலையும் இவன் கண்ணு போகல. யார் மேல கண்ணு போச்சு? பக்கத்து வீட்டுக்கு அக்கா மேல யாருக்கும் கண்ணு வராது. ஆனா நம்ம மேல நிறைய கண்ணு வரும். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, உங்க மேல நிறைய கண்ணு வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம மேல நிறைய கண்ணு வரும். அதுக்கு ஒரு ரீசன் யோசேப்பா கூட இருந்திருக்கிறார். பாருங்க 6வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகம். ரொம்ப ஆபத்து பாருங்க. ரொம்ப அழகா இருந்தா ரொம்ப ஆபத்து, பிரச்சனை இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அழகுனா கலர் அழகு சொல்லல, ஆவிக்குரிய அழகு, பேச்சில் அழகு, செயல்களில் அழகு, நம்முடைய வாழ்க்கையின் அழகு. இந்த அழகெல்லாம் பார்த்துதான் பிசாசு நம்ம மேல கண்ணு வைக்கான். நம்ம பாக்குறதுக்கு கறிக்கட்டையா கூட இருக்கலாம், ஆனா நம்ம சுத்தி பல கண்ணு பார்க்கும். எப்படி பார்க்கும்? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இல்லாம சம்பாதிக்க வீட்டுக்கு வரமாற்றாளே அப்படிங்கிற அந்த பேய் கண்ணு. அடுத்த நாள் நம்ம அந்த 1000 ரூபாய் ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்துறோம். அப்ப ஆண்டவர் இருந்தும் நம்ம இந்த கண்களுக்கு சத்துருவின் சிக்காம வாழணும். அது கர்த்தர் ரொம்ப நமக்கு உதவி தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு பின்னாடி பொண்டாட்டி கூட வரமாட்டான், நமக்கு பின்னாடி புருஷன் கூட வரமாட்டான், ஆனா நம்மளை சுத்தி பல பேய்க வரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படிங்க எடுத்தோன்னு அதான் சொல்லும், ரொம்ப அழகா இருக்கீங்க. நம்ம நினைச்சுக்கலாம் நான் ரொம்ப அழகுலயே ரொம்ப மோசமான அழகு நான் தான் நினைச்சுக்கலாம். ஆனா அந்த பேய் சொல்லும் நீ இருக்கிற நீதான் அழகுங்க. அவன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா பேசுறீங்க, நீங்க நல்லா அல்லேலூயா சிரிக்கிறீங்க, நல்லா நல்லான்னு வருது பாருங்க. அந்த இடத்துல பிசாசு பாக்குறான்னு அர்த்தம். அவன் சொல்லுங்க. நீங்க சரியே இல்ல, நீங்க நல்லா இல்ல, உங்க பேச்சு எனக்கு பிடிக்கல, உங்க செயல் பிடிக்கல அப்படின்னா ஐயோ பரவாயில்ல நான் தான் நல்லா இருக்கேன்னு நினைச்சாரு. ஆமென் சொல்லுங்க. அவ மனைவி வெகு நாளாக அவனையே பார்த்து கொண்டிருக்கிறான். கண் போட்டு. என்ன போட்டுங்க? ஆமா சார், வாலிபலுக்கு இந்த வார்த்தை தெரியும், சைட் அடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்க தப்பால நினைக்காதீங்க, அது கண் போட்டு. அதான் அந்த அர்த்தம். அவங்க வந்து பார்க்கறது ரொம்ப நாளா எப்படி வலையில சிக்க விடலாம், எப்படி இவனை வலையில தூக்கலாம், எப்படி இவனை கவுத்தலாம்ங்கிற அந்த பார்வை. சொல்லுங்க. நீங்க போகும்பொழுது வரும் பொழுது எங்க போனாலும் அசைவுகளை நடக்கிற பாதைகளில உங்களை சுற்றில் பல கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. எந்த கண்ணு பார்த்தாலும் எந்த கண்ணுக்கு நான் சிக்க மாட்டேன். யோசேப்பு அதுல ஜாக்கிரதையா இருந்தான், விழிப்பா இருந்தான்.
ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிள்ளைகள், வாலிபர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சத்துரு இன்னைக்கு பல நேரத்தை நம்ம மேல கண்ணு போட்டுட்டே இருக்கிறான். கவிழ்த்து கீழே விழ தள்ளுவதற்கு சத்துரு பல கண்ணு நம்ம மேல போட்டுக்கொண்டே இருக்கிறான். அந்த கண்ணிலிருந்து நம்ம சிக்கிக் கொள்வதற்கு ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. நீதிமொழிகள்ல சோத்திரம் 7ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்க ஒரு வேசி, யார் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, யாரு? வேசி, பாவம் செய்கிற வேசி என்ன பண்றா பாருங்க. 6வது வசனத்துல, நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகனி வழியாக பார்த்த போது, எல்லாம் சொல்லுங்க, எங்கிருந்து பாக்குறாங்க? பல ஜன்னல்கள் நமக்கு ரொம்ப டேஞ்சர், அது கண்ணாக்கும். பல ஜன்னல்கள் நமக்கு என்னதுங்க? கண்ணு. அவ என்ன செய்கிறாளா? அந்த வேசி என்ன பண்றா? வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பல வாசல் வழியாக பார்த்துட்டே இருக்கிறான். எவனாவது சிக்குவான், எவனாவது மாட்டுவான் அப்படிங்கறத பார்த்து கொண்டிருந்தான். வசனம் சொல்லுது, பேதைகளாகிய வாலிபர்களுக்குள் ஒரு புத்தீனமான வாலிபரை கண்டேன். என்னதுங்க? ஊருக்குள்ள நிறைய பேர் இருக்கலாம், ஆனா பிசாசு கரெக்டா நம்மளை தான் நோட் பண்ணுவான். ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. சில சொல்லுவாங்க பார்க்கலாம், எத்தனை பேர் இருந்தாலும் நமக்கு நேரம் அந்த பிரச்சனை வருமா? அதான் கண்ணு. அந்த சத்ருவின் கண்ணில் நம்ம ஜெயிக்கணும். அதுல சிக்கி நம்ம அழிந்து விடக்கூடாது. எப்பெல்லாம் வரா பாருங்க பின்னாடி. அவள் மாலை மயங்கும் அஸ்தமான நேரத்திலும் இருண்ட இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்த தெருக்களில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனேன். சாலமோன் சொல்றாரு இதெல்லாம். சாலமோன் எப்படி விழுந்து போனா, எப்படி நான் சிக்கு பிரச்சனை வந்து, இதுதான் பிரச்சனை. நைட்டு நேரத்துல ஊர் சுத்தாத தம்பிகளா, கண்ட நேரத்துக்கு வெளியே சுத்தாதீங்க. பல ஆவிக நம்ம மேல கண்ணு போட்டுட்டு இருக்கு. பெண்களுக்கும் சொல்றேன், 6 மணி 7 மணிக்கு எந்த வேலைக்கு போனாலும் வீட்டுக்கு திரும்பி வரணும். ஒண்ணு சொல்லட்டுமா, நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, பெண்கள் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு திரும்பணும். இல்லாட்டி நீங்க வேசியா மாறிடுவீங்க. சத்துரு நம்மளை பாவ வலிக்குள் தள்ளி விடுவான். தம்பிகளுக்கும் சொல்றேன், வேலைக்கு போறீங்களா, சரியான நேரத்தை வீட்டுக்கு திரும்பி வரணும். வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சு கிளம்பி தின்னு போட்டு சாப்பிட்டு போட்டு மாதிரி ஊர் சுத்துறதுக்கு மாதிரி இன்னொரு ரவுண்டுக்கு நைட்டு போக கூடாது. இவன் ஊர் சுத்த போய் தான் பிரச்சனை வந்துச்சு. மாலை மயங்க நேரத்தில் அந்தகாரமான இரவின் இருண்ட அந்தகார நேரத்தில் அவள் இருக்கும் சந்து தெருக்களில். ஆமென். எந்த தெருக்கல்ல? ஆமா, சிலர்லாம் வீட்டுல இருக்கிறதுல சந்துக்களும் தெருக்கள் தான் இருக்கிறது. சிலர் நான் போன் பண்ணி கேட்பேன், எங்கடா இருக்கிறீங்க? பாஸ்டர் இப்ப வெளியே வந்தேன் பாஸ். எங்கடா வெளியே வந்த? பாஸ்டர் தான் இந்த இடத்துல. அங்க என்ன உனக்கு வேலை? ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்தாங்க. என்ன பார்க்க வந்த? ராத்திரி என்னடா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்? ஆமென். எங்களை எல்லாம் சரியா வளர்த்தனாலதான் இன்னைக்கு நாங்க பிரசங்கியாரா நிக்கிறோம். எங்க அப்பா எல்லாம் அடிச்சு பிச்சு கிளப்பிடுவாரு. அவர் அந்த அடிச்சு எங்களை வளர்த்தலைன்னா நான் இன்னைக்கு நான் எப்படி இருந்திருப்பேன்? வேசியாத்தான் இருந்திருப்பேன். நான் பாவ வழியில தான் விழுந்து கிடந்திருப்பேன். அல்லேலூயா. சரியா எங்களை நடத்துறனால தான். கண்ட நேரத்துல பிள்ளைகளை வெளியே விடாதீங்க. அவள் இருக்கும் சந்த தெருக்கள் உனக்கு என்ன வேலை? இங்க சாலமோன இங்க சொல்றார், அவள் இருக்கும் சந்த தெருக்களில் சென்று அவள் வீட்டு வழியாக நடந்து போனேன். அவன் பார்த்துட்டான், இவன் பண்ணிட்டான், இவன் பிடிச்சிட்டான், இவன் செஞ்சுட்டான் அப்படின்னு காரணம் யாராவது மாறிடுறான். நம்மளதான் மாறி. எந்த கண்ணுக்கும், எந்த பொல்லாத கண்ணுக்கும் நம்ம சிக்க கூடாது. வரத்தான் செய்யும், வரலாம், வராம இருக்காது. பல பல சூழ்நிலை தேடி வரத்தான் செய்யும். பாருங்க அடுத்த வசனத்தை பாருங்க, 10வது வசனம். இதோ அப்பொழுது இதோ வேசியின் ஆடையாபரம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு யாராமா? யாராமா? தந்திரமுள்ள வேசியின் ஸ்திரீ. அவள் வாயாடியும் அடங்காதவுமானவள். அவள் கால்கள் வீட்டில், நான் சொன்ன பாத்தீங்களா, சிலர்லாம் கால் வீட்டுல இருக்கிறது இல்ல, தரிச்சு இருக்கிறது இல்ல. எங்க அப்பா சொல்லுவாரு, ஒழுங்கு மணி இருக்கிறதுனா காலை தரிச்சிருவும் பாரு, காலை வெட்டி போடுவோன்னு சொல்லுவார். கால் ஒழுக்கமா இருந்துச்சுன்னா வீட்டுல இருப்பான். காலு வெட்டி போட்டா எப்படி நம்ம வெளியே போக முடியும்? அவன் சொல்லுங்க, கட்டுப்பாடு ரொம்ப அவசியம்.
நமக்கு சுற்றிலும் பல கண்கள், பல ஆவிகள் சுற்றி கொண்டிருக்கிறது. அவ யாருங்க? ராயாடி. அடங்காதவ. யாருக்கு அடங்காதவன்? அடங்காதவன் தான் ஊர் சுத்துவான், அடங்காதவன் தான் வெளியே ஓடுவான், அடங்காதவன் சந்து தெருக்கல்ல வீதியில உட்கார்ந்து இருப்பான், வீதியில உட்கார்ந்து சிரிப்பான். அவன் சொல்லுங்க, கண்ட அல்லேலூயா சத்ருவின் கிரியைகள் நம்மளையே தொற்றுவிடும். சில வேளையில் வெளியில் இருப்பாள், சில வேளையில் வீதியில் இருப்பாள். சந்துக்குள் தோறும் அவள் குடியிருப்பே சந்துல தான், அவன் சந்து முத்துக்குள்ளதான் இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு நம்ம சிக்கி விடாதபடிக்கு அல்லேலூயா. ஆமே. கண்ணு நம்ம மேல படுது பல இடங்களில. ஆமே. அல்லேலூயா. கண்ணு நம்ம மேல வரும். யோசேப்பு தேவன் சிம்சோன் நல்ல தேவனுடைய ஆவி இருந்தது, அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகத்தை அல்லேலூயா கவிழ்த்து போட்டது யாரு? தெலீலாள். ஸ்தோத்திரம். பாருங்க 14ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, அங்க எடுங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, பார்க்கலாம். 14:7. அவன் போய் அந்த பெண்ணோடு பேசினான், அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாய். அல்லேலூயா. சில கண் அப்படி பார்க்க, நம்ம அம்மா அப்பா கூட அப்படி ஒரு பிரியம் வச்சிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க சொல்ற அந்த பிரியம் நம்மளை ரொம்ப இழுத்துரும். சோத்திரம். புருஷன்கிட்ட இல்லாத ஒரு பிரியம் அவங்க இன்னொருத்தங்கிட்ட இருக்கும், மனைவி கிட்ட இல்லாத பிரியம் இன்னொருத்திக்கிட்ட இருக்கும். நம்ம அதை அப்படி இழுக்கும். ஐயோ, என் மனைவிட்ட கூட இப்படி இல்லையே, என் புருஷன்கிட்ட கூட இப்படி ஒரு அன்பு இல்லையே அப்படின்னு சொல்ல வைக்கும். அது பொல்லாத கண்ணு. கண்ணை பார்த்து பேசாத, அதர் பாலினத்தை கண்ணை பார்த்து பேசாத, அது பேய் இழுத்து தள்ளிடும் நம்மளைய. பேய். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த வருஷத்துல ஒரு பேய் வந்து அப்படி சுத்த வந்துச்சு. அது வயசுல பயங்கர மூத்தது, பெரிய வயசு, பொம்பளை. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், ஒருத்தர் விசாரிக்க பார்க்க போயிருந்தேன். அங்க இந்த பேய் உட்கார்ந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் பார்த்த உடனே எனக்கு நான்லாம் சிலர்ல பார்த்த அடையாளம் கண்டுபிடிச்சிடும். அந்த பேய்கள் நமக்கு தெரிஞ்சிடும். ஆவிக்குரியதுதான், ஆண்டவரை தேடுறவங்கதான். அப்போ பேசுனாங்க, சோத்திரம் நீங்க பாஸ்டா, சோத்திரம் ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. சோத்திரம் நீங்க சென்டர் பாஸ்டாமா பொள்ளாச்சியில? பரவாயில்ல, இந்த வயசுல உங்களுக்கு இவ்வளவு ஒரு பதவியா அப்படி இப்படின்னா நான் அந்த பேய்க்கு என்ன செய்யல, பதில் பெருசா பேசல. எனக்கு பார்த்தா தெரியுமா, அந்த சிலர்லாம் மூஞ்சி பார்த்தாவே தெரிஞ்சிடும் பேய் ஆவின்னு. பாருங்க, பார்த்த வந்த நாள்ல இருந்து என் நம்பரை யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க தெரியல, ஒரே SMS அனுப்பிட்டு இருக்கிறான். என்ன அனுப்புறாங்க? எனக்கு இந்த SMS அனுப்புறதே பிடிக்காது. சோத்திரம். அல்லேலூயா. நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம அலையில பல ஆவிகளை பார்த்துட்டு வந்த கேசுங்க நம்ம எல்லாம். சோத்திரம். பாருங்க, பொம்பளை, பெரிய பொம்பளை. நான் பாஸ்டா மட்டும் சொன்னேன், இந்த பொம்பளை எனக்கு சும்மா என்ன SMS அனுப்பிட்டே இருக்கு, தேவையில்லாமல என்ன செய்யுது, ஹாய் பாஸ்டர், ஹாய் பாஸ்டர், ஹாய். என்ன ஹாய்? பாஸ்டருக்கு என்ன ஹாய் அனுப்பிட்டு இருக்கு, என்னமா தெரியலமா அப்படின்னு. சோத்திரம். உடனே அந்த யாரை பார்க்க போன அந்த குடும்பத்தாரை கூப்பிட்டு விசாரிச்சு, என்னம்மா அவங்க யாரு, அவங்க என்ன இப்படி எனக்கு தேவையில்லாம படிட்டு இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல, எனக்கு சொல்லுவே, ஜாக்கிரதையா சொல்லுவேன் மிரட்டி விட்டேன். ஆனாலும் ராத்திரி பகலாம் ஒரே SMS வரும், பாஸ்டர் ரிப்பீட் பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? ரிப்பீட் பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. என்ன ரிப்பீட் பண்றது? அல்லேலூயா. ராமன் சொல்லுங்க. இது வந்து பெரிய தப்பு இல்ல, நான் இப்ப சொல்ல ஒரு சம்பவம் பெரிய தப்பு கிடையாது. சோத்திரம். அல்லேலூயா. அவங்க ஒரு எந்த விஷயத்துக்காக நம்மகிட்ட பேசி நம்மளை வசீகரித்து இழுக்க பொல்லாத ஆவிகளை என் ஆவில நான் அதை உணர்ந்தேன். சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சில விஷயங்கள் நம்ம மேல வருகிற அந்த கண்ணு, நாங்க எத்தனையோ பேர் பார்க்க போனோம், யாரு மேலையும் அந்த மாதிரி என்ன செய்யல, கான்டாக்ட் பண்ணல, யாருக்கு மெசேஜ் அனுப்பல, எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. பாத்தீங்களா? அப்ப எல்லாத்த விட நம்ம மேல ஒரு தனி பிசாசு ஒரு கண்ணு வைக்கிறான் பாருங்க. உடனே சின்ன பாசமாட காமிச்சு, அந்த எல்லாத்தையும் காமிச்சு, சரியில்லம்மா அந்த ஆபீஸ் சரியில்லை, உடனே அதை பிளாக் பண்ண, ஆஃப் பண்ண, பிடிச்சி அல்லேலூயா இன்னொருத்திட்ட அதை சொல்லி அதை நம்ம வான் பண்ணி வச்சோம். சோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அதை எச்சரிக்கை. நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க, விழுந்து போற கூட்டம் அல்ல. சத்துரு நம்ம மேல கண் போடுவான், அந்த கண்ணுல விழுந்துடாத.
சிம்சோன் அல்லேலூயா அவன் மேல பிரியமான அந்த கண்ணுல விழுந்து போனான். வந்து அவன் மேல அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆசைப்பட்டுட்டே இருந்தான். பிசாசு நம்மை விழப்பண்ணும். யோசேப்பு வாசிக்கும் பொழுது 39ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல அந்த கண் அவன் மேல் பட்ட பொழுதும் 8ஆம் வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 39:8 கவனிங்க. அவளோ தன் எஜமானுடைய மனைவியின் மேல் சொல்லுக்கு இணங்காமல், ஆமென் சொல்லுங்க, அவள் வார்த்தைக்கு அவர் பார்வைக்கு அவர் செயல்களுக்கு இணங்கி போகாம அங்க யோசேப்பு அங்க எச்சரிக்கிறான். கரங்குடியத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு வலையில விழுந்து விடக் கூடாது. அவன் முதல்ல கண்ணத்தான் பார்ப்பான், கண்ணத்தான் தொடுவான். நம்ம மேல கண்ணு வைப்பான். அல்லேலூயா. நம்ம மனைவியை தப்பான ஆளாவே காண்பிப்பான், நம்ம புருஷனை தப்பான ஆளு மாதிரியே காண்பிப்பான், நம்ம பிள்ளைகளை தப்பான ஆளு மாதிரியே காண்பிப்பான். வலையில விளைவிக்க சத்ரு நமக்கு அந்த பொல்லாத கிரியைகளை விளைவிப்பதற்கு. கரங்க உயர்த்து ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லு. யோசேப்பு இந்த கண்ணுக்கெல்லாம் சிக்கலைங்க. அவங்க வீட்டுலதான் இருக்கிறான், அவங்க வீட்டுலதான் வளர்றான், அவங்க வீட்டுல இருந்துதான் அவன் சோத்திர காரியங்கள் எல்லாம் செய்யறான். டெய்லி அவன் மேல கண்ணு, டெய்லி அவன் மேல கண்ணு. ஆனா ஒரு நாள் அவ கண்ணுக்கு அவ கிரியைக்கு அவ அல்லேலூயா இணங்கல. அவ சிக்கிறதுக்கு பல வலைகளை போட்டான், சிக்கல. ஆவிக்குரியவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 37:32 வாசிக்கும், துன்மார்க்கன் கண் வைத்து, எப்படிங்க துன்மார்க்கன் கண் வைத்து. சிலருக்கு கண்ணு மோசமான கண்ணு இருக்கு, கண்டவங்க எல்லாம் பாக்குற கண்ணு இருக்கு. என்ன கண்ணுங்க? கண்டவங்க எல்லாம் பாக்குற கண்ணு இருக்கும். கண்ணு ரொம்ப ஜாக்கிரதை. பிசாசு கண் வைக்கிறது ஜாக்கிரதையா இருக்கும். நம்ம அடுத்தவங்களை பாக்குற அந்த பார்வையும் ஜாக்கிரதையா இருக்கணும். பொல்லாங்கலத்தை நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள், சத்ருவின் கையிலிருந்து நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள். இன்னைக்கெல்லாம் போன் வந்துச்சு பாருங்க, ஐயோ ஆமென் சொல்லுங்க. 6 வயசையும் விட்டுறது இல்ல, 60 வயசு என்ன செய்யறது இல்ல. நம்ம பொல்லாங்கனை ஜெயிக்கணும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கண் உனக்கு இடரா இருந்தா அந்த கண்ணை என்ன செஞ்சிரு, புடுங்கி போடு, தரித்து போடு. 2 கண்ணோட நீ அல்லேலூயா நரகத்துக்கு போகிறத காட்டில ஒரு கண்ணோட பரலோகத்துக்கு போறது மேல். அல்லேலூயா சொல்லுங்க. ஏது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக அது செயல்படுகிறதோ அதை தரித்து போடு. நம்ம பொல்லாங்கனை ஜெயிக்க பிறந்தவர்கள். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் நம்மை அப்படித்தான் இழுக்கும், உலகம் அப்படித்தான் நம்மளை கூப்பிடும். அந்த உலக கிரியைகளுக்கு நீங்க சிக்கி விடாதீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை திங்கும், கொஞ்சம் கொஞ்சமா நம்மை அழிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தள்ளி போடும். என் தரிசனம் வேறங்க, என் திட்டம் வேற, கர்த்தர் கொண்டு வந்த நோக்கம் வேற. யோசேப்போட பார்வை அப்படித்தான் இருந்தது. யோசேப்பு சொல்றாரு, உன்னை தவிர இங்க இருக்கிற எல்லாவற்றையும் என் எஜமான் ஒப்படைத்தார், என் கையில கொடுத்திருக்கிற அதிகாரம் கையில் இருக்கு. உன்னை மட்டும்தான் அவர் தரல என்கிட்ட, ஆனா மத்த எல்லாத்தையும் என் கையில ஒப்படைச்சிருக்கிறார். இவ்வளவு பெரிய காரியம் செய்த எனக்கு எதை வேணா செய்ய முடியும், ஆனா நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒரு நாள் ஆராதனைக்கு வரலைன்னா நீங்க யாரு தெரியுமா? தேவனுக்கு விரோதமாக சொல்லுங்க, வாயை திறந்து சொல்ல முடியாது. நம்ம தான் அடிக்கடி லீவ் எடுக்கிற கேசாச்சு. ஒரு நாள் தேவ சமூகத்துல வரலைன்னா நம்ம எப்படிப்பட்ட ஆளா மாறிடுறோம்? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிற ஆளா மாறிடும். உன் வேலையை பார்த்து சொல்லு, உன்னை சுற்றி வருகிற மனிதரை பார்த்து சொல்லு, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்ய முடியாது, நான் ஆலயத்துக்கு போயாக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் பொல்லாங்கனை ஜெயித்தவன். ஏ கழுத்து வலியே, ஏ சரீர வலியே, என் பலவீனமே, என்னை ஒரு நாளும் தடுக்க முடியாது. நான் பொல்லாங்கனை ஜெயித்தவன். நீங்க சத்துரு பல பேரை வஞ்சித்து ஆவிக்குரிய வாழ்க்கையை இழுத்து தள்ளுவதற்கு, புதைப்பதற்கு பிசாசு எழுப்பிக் கொண்டிருக்கிறான். உன்னை அந்த காரணத்தையும் சாதகத்தையும் யூஸ் பண்ணி உன்னை பயன்படுத்த விரும்புகிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர். சங்கீதம் 116 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது,
நமக்கு விரோதமா வருகிற கண்ணின் மூலமாக வருகிற எல்லாவற்றிலிருந்து நம்ம என்ன செய்கிறார்? விடுவிக்கிற ஒரு ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப முதலாவது யோசேப்பு கண்ணு இல்லாம என்ன செய்யல? ஏசபேல் ஒருத்தி இருந்தா. யாரோட மனைவி? யாரோட மனைவி? ஆகாபுடைய மனைவி. அவ யாரு தெரியுமா? கண்ணுல மையிட்டு மேக்கப் எல்லாம் பயங்கரமா கிளவி. அவ பயங்கரமா மேக்கப் போட்டு கண்மையெல்லாம் போட்டு அவங்கள பார்த்து அடுத்தவனை கவர் பண்ணி இழுத்து போடணும். அதான் அவங்களோட நோக்கம். அல்லேலூயா சொல்லுங்க. ஓவரா மேக்கப் பண்ணா நமக்கு பேர் என்ன தெரியுமா? பேயின்னு அர்த்தம். ஏசபேல் என்கிற பேயி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கடந்த நாள் ஒரு பொண்ணை பார்த்தேன். நிறைய பெண்கள் அல்லேலூயா ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். சின்ன சின்ன பிள்ளைங்க தான், படிக்கிற பிள்ளைங்க. அதுல ஒரு பொண்ணு மேக்கப் பயங்கரமா போட்டு வந்து பாரு. எனக்கு அப்படியே பார்த்தோன்னே ஒரு மாதிரி சீ பூ அப்படின்னு வாயில வந்துருச்சு. எதுக்குன்னு கேட்கிறேன். எதுக்கு அப்படி? தேவன் இயற்கையான அழகு நம்மகிட்ட இருக்குது. சில டைம்ல நம்ம குரோதமாக பொல்லாங்க சத்ரு வர காரணமே நம்ம பண்ற சில மேக்கப், டெக்கரேஷன்கள். என்னதுங்க? டெக்கரேஷன். சரீரத்தை மறைக்கத்தான் சரீரம், மறைக்கத்தான் வஸ்திரம். டெக்கரேஷன் அழகு பண்ணுவதற்கல்ல வஸ்திரம். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லு. நம்மளுக்கு இன்னைக்கு போடுற வஸ்திரங்களும் இன்னைக்கு போடுற உடைகளும் இன்னைக்கு பாவத்துக்கும் சத்ரு உள்ள வருவதற்கும் சத்ரு நம்ம மேல தள்ளுவதற்குமான காரணமாய் மாறி விடுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. தேவையான மேக்கப், தேவையான காரியம் மட்டும் மூஞ்சில போடுங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்களே சர்ச்சுக்கு வரும்போது மேக்கப் பண்ண மாட்டீங்க, வெளியே போகும்போது நல்லா மேக்கப் பண்ணுங்க. எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஓப்பனா சொல்றது. இந்த பாஸ்டர்ஸ் பத்தி எதற்கும் பயப்படுற ஆளு கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு வரும்போது எப்படி வர்றீங்க? நகை இல்ல, காதல கழுத்துல ஒண்ணும் கிடையாது, தோத்திரம். மூஞ்சில ஒரு முகப்பொருள் இல்ல, ஒண்ணும் கிடையாது, பொட்டு கிடையாது, பூ கிடையாது. ஆனா வெளியே போகும்பொழுது பொட்டு வந்துருது, பூ வந்துருது, நகை வந்துருது, நட்டு லோஸ்க்கு லாப்ஸ்க்கு எல்லாம் வந்துருது. சபைக்கு வரும்போது ரேஷன் சாரி வர்றது, பொங்கலுக்கு கொடுத்த ரேஷன் சாரி கட்டிட்டு வர்றது. எங்க வரும்போது? சபைக்கு வரும்போது. எத்தனை பேர் பொங்கல் சாரி வாங்கினீங்க? மேக்சிமம் எல்லாம் வாங்கிட்டோம். 3000 ரூபாய் வாங்கிட்டோம். சபைக்கு வரும்போது எப்படி வர்றோம்? ஆனா சீடி வீட்டுக்கு அல்லேலூயா விசேஷ வீட்டுக்கு போகும் பொழுது இருக்கிறதுலயே உசர்ந்த பட்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. விசேஷம்னாவே ஆலயத்திற்கு நம்ம அப்படி அழகா வாங்க. உலகத்துக்கு போகும்போது ரேஷன் வச்சாட்டி கட்டிட்டு போங்க. அங்கதான் விழ வேண்டிய இடம். இது விழ வேண்டிய இடம் அல்ல, அதுதான் உலகம்தான் விழ வேண்டிய இடம். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு நம்மளுக்கு இன்னைக்கு பிராண்ட் சட்டை, ஆமா, டிசைன்கள், மாடல்கள் எப்படி இல்லாம வந்துருக்கு. பெண்கள் சொல்ல வேணும். 1008 ஜன்னல் வச்ச நம்ம சட்டைகளும் துணிகள் என்ன மேக்கப், என்ன அப்படி சத்துரு கண் வைக்கிற மாதிரி, சத்துரு நம்மளை வசீகரிக்கிற மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது. நம்ம பொல்லாங்கனை ஜெயித்தவர்கள். அல்லேலூயா சொல்லு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. சபைக்கு வரும் பொழுது கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு பழமொழி என்ன செய்யுது? நான் பாக்குறேன், நிறைய பேர் பாக்குறேன். விசேஷ வீட்டுக்கு ஒரு கல்யாணம், ஒரு சீர்கட்டு வரும் பொழுது ரோட்ல உங்களை பாக்குறேன். நீங்க எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு தெரியல, நான் பாக்குறேன், உங்களை நல்லா பாக்குறேன். ஆனா நம்ம விசுவாசி தானான்னு வண்டியை நிறுத்தி 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய அளவுக்கு நீங்க அவ்வளவு அழகா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், நல்லது. ஆமென் சொல்லுங்க. சபைக்கு வரும்போது பிச்சைக்காரன மாதிரி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மடிப்பில்ல, ஒரு நீட்னஸ் இல்ல, தலையில அல்லேலூயா சோத்திர பேணு பொடுகு வந்து அப்படி வெளியே தெரிகிற மாதிரி ஒரு எண்ணெய் தேய்க்கிறது இல்ல, கண்ட கசுமாலம் எல்லாம் அல்லேலூயா அப்படியே தூங்கி எந்திரிச்சு அப்படியே வர்ற மாதிரி வர்றது. சபைக்கு வரும் பொழுது அது பரிசுத்த ஆவியானவரை பார்க்கிறோம். உலகத்துக்கு போகும்போது எப்படி வேணா தப்பு கிடையாது. நம்ம என்ன பண்றோம்னா உலகத்துல போகும்போது மினிக்கிட்டு போறோம். ஏசபேலின் ஆவி, மற்றவங்களை கவிழ்த்து விடுகிற ஆவி. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. கண்ணுல எந்த பொல்லாத கண்ணுல சிக்கிவிடக் கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சம்பவத்தை நான் சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். கடலூர்ல என் ஃப்ரெண்டுக்கு ஒரு மேரேஜ். அப்ப எனக்கு மேரேஜ் இல்ல. மேரேஜ் ஆயிடுச்சுனா ஆளே தெரியல. மேரேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன் சார்.
கடலூர்ல என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். சோ அவன் ரொம்ப கஷ்டம், அம்மா அப்பா இல்லாத பையன். என் கூட காலேஜ்ல 3 வருஷம் என் கூட படிச்சவன், நல்ல நெருங்கின நண்பன். அவன் பாவமான ஒரு பையன் தம்பி. அப்போ அவன் சொன்னான், அண்ணா நீ கட்டாயமே எங்க மேரேஜுக்கு வரணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி என்ன கூப்பிட்டா. அப்படி நானும் இங்க இருந்து அவன் கடலூர்லாம் போனதே கிடையாது. எப்படி ஏறிகிரி போயாச்சு. இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் கல்யாணத்துக்கு போயாச்சு. அது கிராமம், அவங்க இருக்கிற ஊர் கிராமம்னு எனக்கு சத்தியம் பண்ணி செய்யாது. நான் இங்க ஷூ போட்டு இன் பண்ணி டக்கெல்லாம் அடிச்சு அப்படி எல்லாம் பயங்கரமா இங்க இருந்து மேக்கப் பண்ணிட்டு நான் போறேன். சோத்து அது ஒரு பட்டி கிராமம், அது மோசமான இப்படி ஒரு கிராமம்னு எனக்கு என்ன செய்யாது. கல்யாணம் எப்படி நடக்குதுன்னா, அந்த பொண்ணு என்ன செய்யல, பொண்ணு வீட்டுக்காரங்க யாருமே மாப்பிள்ளை என்ன செய்யல, பார்க்கல. பாஸ்ட் பார்த்து பேசி முடிச்சிருக்காங்க. கிறிஸ்தவ கல்யாணம் தான். பாஸ்ட் பார்த்து பேசி முடிச்ச கல்யாணம். அப்ப அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க யாருமே மாப்பிள்ளை என்ன செய்யல, பார்த்து. மாப்பிள்ளை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருப்பாரு. சோத்து நான் என் கூட வந்த பசங்களும் சிம்பிளா தான் வந்தாங்க. சோத்து ஃப்ரெண்டுக்கு, என் கூட வந்த ஃப்ரெண்டுகள் நான் என்ன நல்ல ஷூகு எல்லாம் போட்டு டிப் டாப்பா இன் பண்ணிட்டு அப்படியே போய் நல்லா அப்படியே உட்காரம் பாருங்க. அங்க வந்த கேஸ் எல்லாம் மூணு பேசிட்டு போறாங்க. இவர்தான் மாப்பிள்ள, கண்ணாடி போட்டு இவர்தான் மாப்பிள்ள, கண்ணாடி போட்டு இவர்தான் மாப்பிள்ள. எனக்கு கொஞ்ச நேரமா புரியல, அவங்க என்னமா பேசிட்டு போறாங்க. நானும் விட்டுட்டேன். சோத்து கடைசியில தான் தெரியுது, எல்லாரும் வந்த கேஸ் எல்லாம் என்னை மாப்பிள்ளை நினைச்சிருக்காங்க. இப்ப பாஸ்ட் கூப்பிடுறாரு, மாப்பிள்ளை மேல வாங்க அப்படின்னு கூப்பிடும் போது அந்த மாப்பிள்ளை மேல வந்தார். எல்லாரும் நம்ம பின்னாடி உட்கார்ந்து இருந்தோம் பாருங்க, எல்லாரும் திரும்பி என்னை பாக்குறாங்க. மாப்பிள்ளை இவர் வராரு, அவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு. அப்பதான் என் ஃப்ரெண்டு சொன்னாரு, டே மாப்பிள்ள உன்னை எல்லாம் மாப்பிள்ளை நினைச்சிட்டாங்கடா. நீ ஏன்டா இவ்வளவு மேக்கப்ல இங்க வந்திருக்கிற? இந்த ஊர் இது ஒரு பட்டிக்காடு ஊர்றா, படிப்பறிவு இல்லாத ஊருடா. நீ இந்த ஊர்ல இப்படி வந்தேன்னா உன்னைத்தான் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இன் பண்றதே இல்லை. இப்ப எங்க என் உடைகளை, என் ஸ்டைலை நான் மாத்திரம் அதுக்கப்புறம் தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில டைம்ல சோத்துறோம் நம்ம பண்ற சில மேக்கப்புக்கு பாருங்க, நம்ம அறியாமையே சத்ரு நம்மளை வசீகரித்து இழ வச்சிருவான். இந்த கண்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்ரு உங்களை ஓவரா பாராட்டுறானா நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அக்கா நீ வைக்கிற சாம்பார் ரொம்ப சூப்பர் இருக்கோ, ஐயோ வாயில வச்சா அப்படி இழுத்துருது, முடிஞ்ச உன்னை இழுத்து க்ளோஸ் பண்றதுக்கு வச்சுக்கான்னு அர்த்தம். கொஞ்சம் உப்பு எடுத்து அந்த சாம்பார்ல போட்டுரு, நல்லா இருப்பீங்க. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்கப்பா. சில நம்மளை பாராட்டுறான், சத்துரு பாராட்டுறானா அந்த இடத்துல ரொம்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஆவியானவர் பாராட்டணும். அல்லேலூயா. சத்துரு நம்மளை பாராட்டக்கூடாது. சத்துருக்கு முன்னாடி கம்பீரமா வாழணும், தைரியமா வாழணும், போல்டா வாழணும். ஆனா அவன் கண்களுக்கு நம்ம சிக்கி விடக்கூடாது. நம்ம பொல்லாங்கானை ஜெயிக்கிறவர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது, கட்டுப்பாட்டை மீறாதவன் யோசேப்பு. அவனுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கான் பாரு. 9ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம் பாரு. இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? 8ஆவது வசனத்துல அவள் சொல்லுக்கு இணங்காமல், அந்த பெரிய பொல்லாங்குக்கு உடன்படாமல். தனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சிரு. எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சுக்குங்க. நான் இப்படித்தான், நான் தேவ பிள்ளை, ஆவிக்குரிய பிள்ளை, இப்படித்தான் வாழ்வேன், இப்படித்தான் இருப்பேன், இது என்னுடைய வாழ்க்கை, இது தேவன் விரும்புகிற வாழ்க்கை. அந்த கட்டுப்பாட்டை விட்டு மீறக்கூடாது. மீறினீங்க சத்ரு உங்களை க்ளோஸ் பண்ணிடுவான். எவனை விழுங்கலாமா என்று வகதேறி கொண்டிருக்கிறான். ஆவிக்குரிய பிள்ளைகள் நிறைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஜபம் இல்ல, அபிஷேகம் இல்ல, ஆவியானுடைய பிரசனம் இல்ல, ஆவியானுடைய வாஞ்சி இல்ல, தாகம் இல்ல. இன்னைக்கு ஆராதனையில நானும் முக்கி உங்களை எப்படியாவது கொண்டு வரணும் விரும்பினேன். ஆனா இன்னும் நிறைய பேர் இன்னும் அந்த பிரசனத்துக்குள்ள வரல. கட்டுப்பாட்டை மீறிட்டீங்க. உங்களுக்கு போட்டு அந்த பவுண்டரிய, அந்த அல்லேலூயா குறிப்பிட்ட அந்த எல்லையை தாண்டிட்டீங்க. அதனால தான் இன்னைக்கு சத்ரு உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் இந்த சத்தியத்துக்கு கேட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? அவன் பாருங்க, அவன் அப்பா வீட்டுல இல்ல, அவன் சொந்த ஊர்ல இல்ல, அந்நிய தேசத்திலே அடிமைகளாக கொண்டு போகப்பட்டவன். அந்நிய தேசத்துல அவன் அல்லேலூயா கொண்டு போகப்பட்டவன். அந்நிய தேசத்துல வாழ்றவன். அவன் என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க போறது இல்ல. இவர் அடிமை வேற, யாரும் அவனை தட்டி கேட்கறதுக்கு யாரும் அங்க வர முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல கூட அவன் சொல்றான், நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது மீறல. தன்னுடைய கட்டுப்பாட்டை எங்க போனாலும் மீறக்கூடாது. நீங்க படிக்கிறதுக்கு வெளியூர் போகலாம், வேலை செய்யறதுக்கு வெளியூர் போகலாம், அல்லது எந்த இடத்துக்கு நீங்க அல்லது உங்க சொந்த ஊரை விட்டு பல இடத்துக்கு போகலாம். எங்க போனாலும் தேவன் நம்மோடு இருக்கிற அந்த கட்டுப்பாட்டை எந்த இடத்திலும் மீறக்கூடாது. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சிலர்லாம் சொந்தக்கார வீட்டுல போய் தங்காதீங்கன்னு சில டைம் நான் பிரசங்கத்துல சொல்ல காரணம் அதனால தான். நீங்க விழுந்து போயிருவீங்க.
வியாதி வரும், பிரச்சனை வரும், சத்துரு உங்களை அங்கேயே முழுங்கிடுவான். ஒரு அல்லேலூயா ஆமென்னு சொல்லுங்க. இப்படி ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க எப்படி நினைச்சீங்கன்னு தெரியல, உங்க பிள்ளைகளே ரட்சிக்கப்படலைன்னா அந்த வீட்டுல ரொம்ப நாள் இருக்காதீங்க. ஒரு அம்மா தான் ஆமேங்குது. ஒரு அல்லேலூயா ஆமென். அங்க யார் இருக்கிறா? அங்க யார் இருக்கிறா? சத்துரு இருக்கிறான். அங்க அங்க ஒரே அவங்க அவங்க காரியங்களை கும்பிடுறாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க காரியத்தை நாமத்தை தான் வாயில சொல்றாங்க. நீ அந்த இடத்துல உட்காந்துட்டு என்ன சோத்திரம் போட்டாலும் அல்லேலூயா. யோசேப்புக்கு அங்க இருக்க முடியல. டெய்லியும் அவன் கட்டுப்பாட்டை மீற மறுத்த பல சம்பவம் நடக்கு. நீங்க உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. தேவ சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் தான், ஆலயத்தில் இருக்கிறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. நீங்க எதை விட்டு வெளியே எங்க போனாலும் நீங்க உங்க கட்டுப்பாட்டை நீங்க தான் போடணும். ஆண்டவர் இருந்தார், கர்த்தர் இருந்தாரு, யோசேப்பு இருந்தார், யோசேப்போட கர்த்தர் இருந்தார், கர்த்தர் யோசேப்போட இருந்தார், எல்லாம் ஓகே தான். ஆனா நமக்கு ஒரு கட்டுப்பாடை வச்சாதான் சத்துருக்களை ஜெயிக்க முடியும். கரங்களை எடுத்து ஒரு அல்லேலூயா ஆமென். வீட்டுல நீங்க சினிமா பார்க்காத ஆளுன்னு வச்சுக்கோங்க. வீட்டுல நீங்க சினிமா பார்க்கவே மாட்டீங்க. எந்த விதமா பாவக்காரியம் செய்யறது. நீங்க ஏதாவது வெளியூருக்கு போகிறீங்க, ஒரு வீட்டுல தங்கி வச்சு அங்க 24 மணி நேரம் சினிமா ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை மணி நேரம் வெளியே வாசலே உட்காருவீங்க? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? உட்கார வேண்டியதா இருக்குது, பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப என்ன நடக்கு? கட்டுப்பாட்டை வேற வழி இல்லாம சொல்லுங்க ஒரு ஆமை. இன்னைக்கெல்லாம் பஸ்ல படம் போடுறது மாதிரி கத்துக்கு சோத்திரம். பாட்டு ஓடுது. நீங்க தனியார் பஸ்ல போனீங்கன்னா பாட்டு ஓடும். பயங்கரமா டம்மாளுக்கு டிமுக்கு டிமுக்கு போய் இறங்குற வரைக்கும் காது கிழிஞ்சிடும். நீங்க அந்த மாதிரி பஸ்ல போய் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க தாளம் போட ஆரம்பிச்சிருவீங்க. பாட மாட்டீங்க. அது கேட்க கூடாதுன்னு நீங்க இருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா கையில என்ன வந்துடும்? நீங்க முன்னாடி ரொம்ப ரசித்து பாடின பாட்டா இருக்கும். நீங்க இப்ப இயேசு ஏற்றுக்கொண்டு நீங்க ஆண்டவர் ஆராதிச்சு பல வருஷம் ஆயிருக்கலாம். இப்ப திரும்ப அதே பாட்டு வரும். உங்களை கவர்ந்து இழுத்த அந்த பாடல், அந்த மனுஷன் பாடின பாடல். இப்ப இன்னைக்கு நீங்க பஸ்ல போகும்போது அந்த பாட்டு கால் வச்சு என்ன பண்ணுவீங்க? நம்ம அறியாமையே அந்த பாட்டு வந்துடும். என்ன ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம மீறா விட்டாலும் நம்ம மீறுகிற நிலை என்ன செஞ்சிடும்? அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம உலகத்துல பயணிக்க வேண்டி இருக்கிறது என்பதை இந்த 2026 வருஷத்தில் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பு எங்க இருந்தாலும் அவனுடைய கட்டுப்பாட்டை அவன் மீறவில்லை. யோபுவுக்கு பலவிதமான சத்ரு சோதனை கொடுத்தாலும் அவன் தேவன் வச்சிருந்த அந்த கட்டுப்பாட்டை மீறவில்லை. அவன் தான் உலகத்தை ஜெயிக்கிறவன். அவன் தான் பொல்லாங்கனை ஜெயிக்கிறவன். மனைவியா இருந்தாலும் அடுத்த ஸ்தானம் தான். எனக்கு முதல்ல ஆண்டவர் தான். புருஷனா இருந்தாலும் அவன் எனக்கு 2வது ஸ்தானம் தான். முதல் ஸ்தானம் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. நேத்து கூட சின்ன பாசமா சொன்னாங்க, சர்ச்சுனா முதலிடமா எல்லாம் வாங்குறீங்க. முதல் சர்ச்சுக்கு வீட்டுக்கு என்ன பண்றீங்க? பல வருஷமா நான் கேட்டுட்டு இருக்கிறத வாங்கி கொடுக்க மாட்டீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எனக்கு சிந்தை எல்லாம் சோத்திரம், குடும்பம் தான். குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்கா, நம்ம தேவைகள் இருக்கு, சோத்திரம். ஆனா எனக்கு முதல் தேவைன்னா சபை தான் எனக்கு முதல்ல வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சுற்றிலும் சபை, ஆண்டவர் ஆவிக்குரிய வட்டாரத்துக்களே சுற்றுகிறவன். நம்முடைய எண்ணம் எல்லாம் அப்படித்தான் இருக்கணும். நம்ம சுற்றி வேலைக்கு போங்க, படிக்க போங்க, மற்ற எல்லா அலுவல் பாருங்க, நம்ம சுற்றி ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். நான் தேவனுடைய ஆளுகைக்குள், தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறவன் என்பதை. சில ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போயிட்டாவே கட்டுப்பாடு என்ன செஞ்சாங்க? இங்கே அவுத்துட்டு போயிடுறாங்க. அவுத்து இங்கே தென்னை மரத்துல அந்த கவுத்தை போட்டு போயிடுறாங்க. நிறைய பேர் செருப்பு விட்டுட்டு போயிடுறாங்க, பைபிள் விட்டுட்டு போயிடுறாங்க, அல்லேலூயா வாட்டர் கேன் விட்டுட்டு போயிடுறாங்க, பேக் விட்டுட்டு போயிடுறாங்க, பேக்கு மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. கட்டுப்பாட்டை மீறக்கூடாது. நமக்குள் தேவனோடு இருக்கிற அந்த கட்டுப்பாட்டை எந்த இடத்திலும் விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. எங்க போனாலும் ஜெபம் பண்ணணும், எங்க போனாலும் வேதம் வாசிக்கணும்,
எங்க போனாலும் ஆவிக்குரிய வட்டாரத்துக்குள்ளேயே நீ சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துக்கு உள்ள போயிட்டோம்னா ஆண்டவரையும் மறந்துடுறது, சபையும் மறந்துடுறது, பாஸ்டையும் மறந்துடுறது. ஐயோ இன்னைக்கு ஜபங்களா சத்தியமா தெரியலைங்க பாச்சுட்டு ஐயா. ஐயோ இப்படியும் மறந்து தொலைஞ்சிட்டனே. தொலைக்கல, சத்துருவனைய தொலைக்க வச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ 3000 வாங்கறதுக்கு மறந்துட்டனே அப்படின்னு இருந்தீங்களா? எல்லாரும் வாங்கிட்டீங்களா? ஒருத்தராவது மறந்தமா? இன்னைக்கு 2-3 பேர் காலைல போன் பண்றாங்க. காலைல நான் வந்து உள்ள உட்காரும்போது, பாஸ்டர்யா நான் ரேஷன்கள் நிக்கிறேங்க. நான் கேட்டேன், சபையில் நிக்காம எதுக்கு ரேஷன்கள் நிக்கிறேன்? பாஸ்டர் வரிசையில நின்றுட்டு இருக்கிற பாஸ்டர்யா, எங்களுக்கு இன்னைக்கு தான் டேட் பாஸ்டர். ஆண்டவர் வந்துட்டாருன்னா உன் டேட் போச்சே சாமி. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 3000 ரூபாய்க்கு இயேசுவை காட்டி கொடுத்துட்டியா சாமி? அன்னைக்கு யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்கா காட்டி கொடுத்த மாதிரி நீ 3000 ரூபாய்க்கு இயேசுவை காட்டி கொடுத்துட்டியா சாமி? அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்றாங்க நாங்க வாங்கல பாஸ்டர். ஆமென் சொல்லுங்க. பிசாசு பாருங்க எப்படி இழுக்கிறான் பாருங்க. நம்ம டேட்டை கரெக்டா கொண்டு வந்து 11ஆம் தேதியை வைக்கிறான். ஒன்னும் தப்பு இல்ல, 2 நாள் கழிச்சு கூட வாங்கலாம். எல்லாம் கூட்டம் குறைஞ்சிரும் திங்கிழமை மேல, அப்புறம் சௌரியமா வாங்கிக்கலாம். ஒன்னும் தப்பு கிடையாது. பிசாசு நம்ம அப்படி கொண்டு வந்து வலையில ஆராதனை மிஸ் பண்ண வைக்கிறான், சத்தியத்தை மிஸ் பண்ண வைக்கிறான், நமக்குரிய வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதங்களை மிஸ் பண்ண பிசாசு வைக்கிறான். காரணம் கட்டுப்பாட்டை மீறுகிற நிலை. அங்க யார் வந்துடுறா? பொல்லாங்கன் வந்து நம்மை அபகரிக்க வந்து வருகிறார். சீர் வச்சிட்டியா? நான் வர முடியாதுன்னு தைரியமா சொல்ல முடியுமா நம்மனால? அக்கா நான் வெள்ளிக்கிழமையே வந்துருவேன் அக்கா, ஒண்ணுங்க கவலைப்படாத அக்கா. அந்த அக்கா சொல்லும், அட ஆத்தாடி உனக்கு தான் சர்ச் இருக்குது இல்ல, தெரிஞ்சிருந்து நீ வருவேங்கிற அப்படின்னு கேட்க. அப்புறம் புத்தி உணராது. அதெல்லாம் இருக்கட்டுக்கா, ஒரு வாரம் போகாவிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, நான் அடுத்த வாரம் போய் நான் பாஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அக்கா. பாஸ்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாக்கா. நீ பாஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணலாம், மேல இருக்கிறவரை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உடனே ஸ்ட்ராங்கா சொல்லு. எங்களுக்கு நிறைய பத்திரிக்கை வருது, எங்களுக்கு நிறைய சடங்கு சத்திரிக்கை எல்லாம் அளவந்தா வரது. நான் உடனே டேட்டை பார்ப்பேன், கிழமைய பார்ப்பேன். நான் சொல்லுவேன், நான் வர முடியாது, எங்க வீட்டுல இருந்து யாரும் வர முடியாது, முடிஞ்சு கொண்டுதான் வருவேன். வாஸ்தவமா சொல்லுவாங்க, ஐயோ டக்கு டக்குன்னு சொல்லாதீங்க, அவங்க வருத்தப்படுவாங்க. என்ன வருத்தப்படுவாங்க? எனக்கு புரோகிராம, எனக்கு காரியம் இருக்குது, ஆண்டோடைய காரியம் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காலையே போனாலும் என் கட்டுப்பாட்டை நான் எந்த இடத்திலும் மீற விட மாட்டேன். சனிக்கிழமை நான் எங்கேயும் போக மாட்டேங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம். அதனால நிறைய பேர் என் மேல சங்கடமா இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். நான் சனிக்கிழமை தேவ சமூகத்துல இருக்கிற வேண்டிய நேரம், தேவனை பார்க்கிற நேரம், தேவனோட உட்கார்ந்து இருக்கிற நேரம், அந்த நேரத்தை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. மற்ற நேரங்கள் யார் கூப்பிட்டாலும் எங்க வேணா போயிடுவேன். ஆனா எனக்குன்னு ஒரு நேரம், காலத்தை, கட்டுப்பாட்டை விட்டு மீறி எந்த இடத்திலும் மீற விடக்கூடாது. பொல்லாங்கன் நம்மை ஜெயித்து விடாமல் இருக்கணும்னா நம்ம கட்டுப்பாட்டை மீறக்கூடாது. 3வது பாருங்க, டக்குன்னு வேகமா சொல்லி நான் முடிக்க போறேன். 10ஆம் வசனம், அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு நெருங்கி வருகிறார். நித்தம், டெய்லியும் தினம் டார்ச்சல், பல கஷ்டத்தை யோசேப்பு கொடுத்துட்டே இருக்கிறான். அவர் எஜமாட்டி வேற. யாருங்க அவ? எஜமாட்டி சொல்றத கட்டாயமா வேலைக்காரன் கேட்டுதாகணும். ஐயோ ஓனர் சொல்லிட்டாருங்க, ஐயோ கவுண்டர் சொல்லிட்டாருங்க, அவங்க சொல்லிட்டாருங்க, நாங்கனால நகர முடியாதுங்க. ஐயோ அந்த அல்லேலூயா பல கஷ்டங்கள் நெருக்குகிற பல காரியங்களை கொடுக்கும் பொழுது வசனம் சொல்லுது, அவன் சம்மதிக்கவில்லையாம். சோத்து பாருங்க, 10ஆம் வசனம் கீழ்ப்பதி சொல்லுகிறது, அவன் என்ன செய்யல? சம்மதிக்கவில்லை. நீ என்ன கஷ்டத்தை கூட, ஆனா நீ சொல்ற காரியத்துக்கு நான் இஷ்டப்பட முடியாது, சம்மதிக்க முடியாது. சிலர் கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா உடனே சரி சாமி வந்துடுறேன் சாமி அப்படின்னு போயிடுறது. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன கஷ்டம் கொடுத்தாலும் தேவ சமூகத்தை விட்டு அல்லேலூயா பொல்லாங்கன் கையில நீ விழுந்து விடக்கூடாது. பாஸ்டர் வேற வழி இல்லாம போயிட்டுங்க, ரொம்ப நெருக்கிட்டாங்க, ரொம்ப பண்ணிட்டாங்க, அதனால நான் போயிட்டு.
ப்ளீஸ் பண்ணாங்க, இரக்கம் பண்ணாங்க. என்ன இரக்கம்? என்ன நான் சம்மதிக்க முடியாதுன்னா என்ன வேணா என்ன டார்ச்சர் பண்ணு, என்ன வேணா பண்ணு. சிம்சோன் பாருங்க, வேதத்துல நீங்க சிம்சோனை குறிச்சு வாசிச்சீங்கன்னா 16ஆம் அதிகாரத்துல அவன் மேல தேவனுடைய அபிஷேகம் இருக்கு. அவன் செய்யறதெல்லாம் பயங்கரமா வாய்க்குது. சிம்சோன் என்ன பண்ணினாலும் அவனை யாராலும் வீழ்த்த. இப்ப முதல்ல பாருங்க, தெளிலால முதல்ல என்ன செஞ்சுட்டான்? ஒரு பெண்ணை சிநேகிச்சிட்டான் பாருங்க. அந்த பொண்ணை சிநேகிச்சனால வேற வழி இல்ல, அந்த பொண்ணு டெய்லி வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கு. லவ் பண்ணுங்க, ரொம்ப டார்ச்சர் அனுபவிப்பீங்க. ஆமே யாருக்கும் வர மாதிரி லவ் ரொம்ப டார்ச்சர். ஆவிக்குரிய லவ் டார்ச்சர் கிடையாது. தெரியாம லவ் பண்றாங்க பாருங்க, ரொம்ப டார்ச்சர். அம்மாவுக்கு தெரியாம, அப்பாவுக்கு தெரியாம, பாஸ்டுக்கு தெரியாம, ஊருக்கு தெரியாம, உறவுக்காருக்கு தெரியாம பண்றாங்க, ரொம்ப டார்ச்சர். நீங்க லவ் பண்ணி பாருங்க, அப்ப அந்த டார்ச்சர் தெரியும். நிறைய பேர் லவ் பண்ணீங்களான்னு தெரியல. ஆமே என்ன நடக்குது பாருங்க. சிம்சோன்கிட்ட அவனுடைய பலம் எதனால வருது? ஏன் இப்படி இவன் பலசாலியா இருக்கிறான்? எப்படி இவன் யாரும் வீழ்த்த முடியலையே? இது எப்படியாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சிம்சோன் லவ் பண்ண அந்த தெளிலாட்ட போய் பெலிஸ்தேல் வந்து அவன்கிட்ட நைஸா கேட்டு, நீ எப்படியாவது கேட்டு தெரிஞ்சுட்டு வா, நான் உனக்கு இந்த இனாம் தரேன், அதை தண்டன்னு சொல்லி என்னத்தையோ பண்ணி இப்ப நீ கொடுக்குற மாதிரி 3000 தந்துடுறான், அப்ப நமக்கு எல்லாம் குத்திடுவாங்க அப்படின்னு சோத்திரம் ஒரு சிஸ்டம் நடக்குது பாருங்க. அது மாதிரி அன்னைக்கு நடந்திருக்கு. ஆனாலும் இதுக்கு ஓட்டு போடுங்க, அதை மட்டும் விட்டுறாதீங்க. சோத்திரம் அது வேற. சோத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சிலருக்கு புரியுது, சிலருக்கு புரியல, பரவாயில்ல. சோத்திரம். இப்போ இந்த தெளிலார் என்ன பண்றா? வந்து சிம்சோனை டார்ச்சர் பண்றா. சொல்லு சொல்லு, உன் பலன் எதனால வருது, உன் பலன் எதனால வருது, சொல்லு சொல்லு சொல்லு. அவன் சொல்லவே மாட்டிட்டான் பாருங்க. 16ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டு இருப்பதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணி நெருக்கும் போது ஒன்னும் பண்றதுக்கு வழி இல்ல. ஒரு சிக்கிட்டோம், ஒரு வழியில சிக்கிட்டோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். சில லவ்வுகள் அப்படித்தான் வருது. அவன் கல்யாணம் ஆயிருக்குதா, கல்யாணம் ஆகலையா, குழந்தை குட்டி இருக்குதா, என்ன காரணம் நீ என்ன லவ் பண்ணு, நான் உங்களோட தான் வாழ்வில்ல, செத்துருவேன், செத்து போ. ஆமென் சொல்லுங்க. நீ செத்த யாருக்கு லாபம்? யாருக்கு லாபம்? ஆமென் சொல்லுங்க. அப்படி வந்து நீ நெருக்கிட்டா, அதனால நான் என் கட்டுப்பாட்டை விட்டு மீறிச்சேன். என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, அதனால தான் நான் சம்மதிச்சிட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க என்ன கஷ்டப்படுத்தினாலும் தேவன் மேல் இருக்கிற அந்த காரியத்தை எங்கேயும் விட்டு விடக்கூடாது. கரங்களை ஏற்று ஒரு அல்லேலூயா, சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, தன் இருதயத்தில் இருந்து எல்லாம் அவனுக்கு என்ன செய்தான்? வெளிப்படுத்திட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க குடும்ப ரகசியங்களை வெளியே சொல்லாதீங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் வெளியே சொல்லாதீங்க. அது நீங்க பல இழப்புக்கு சத்துரு ஜெயங்கொள்வதற்கு அது வாய்ப்பா மாறி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்க உங்க குடும்ப காரியங்களை விட்டு விடாதீங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த காரியத்தை நீங்க வெளிப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ரகசியங்களை, குடும்ப காரியங்களை வெளியே விட்டுறாதீங்க. அது ரொம்ப அது அழிவை தந்துடும், சத்துரு ஜெயம் கொண்டு. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? அவங்கள்ட்ட யோசேப்பு வந்து நெருக்கிறான். வீட்டுல யாருமே இல்ல. அது கீழ் வசனம் வாசித்து பார்க்கும்போது, அந்த வீட்டில் ஒருவனும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்துல வந்து நெருக்கிறான், தனிமைய நேரத்துல. அல்லேலூயா சொல்லுங்க. பல நேரத்தில் நீங்க தனிமையா இருக்கும் போதுதான் பல நெருக்கம் வரும். போனை எடு, பாரு, இந்த வீடியோ பாரு, அதை பாரு, இதை பாரு, அவங்களோட பேசு, அவங்களோட SMS பண்ணு, அவங்கள போய் பாரு, இவங்கள போய் பாரு, அப்படி போ, இப்படி போ, அப்படி செய், இப்படி செய். நம்ம அப்படிப்பட்ட நேரத்தில் பல நெருக்கம் நம்ம நோக்கி வரும். நித்தம் நித்தம் யோசேப்பு அவன் நெருக்கினான், ஆனாலும் யோசேப்பு விடல. சிம்சோன்ட்ட நித்தம் நித்தம் நெருக்க வரும்போது அவன் எல்லாம் என்ன செஞ்சிட்டான்? சொல்லிட்டான். அவன் பலம் அவனை விட்டு போயிருச்சு. தேவன் கொடுத்த அபிஷேகம் அவனை விட்டு போயிருச்சு.
என்ன நெருக்கினாலும் தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த பிரசனத்தை விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு எத்தனை கோடி கொடுங்க, எத்தனை லட்சத்தை கட்டி கொடுங்க, எனக்கு எத்தனை வீடு வாங்கி கொடுங்க, எத்தனை கார் வாங்கி கொடுங்க, என் சத்தியத்தை நான் மாத்துறது போறது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்காக எத்தனை ஆத்துமாவனை இழந்து போனால் என் சத்தியத்தை நான் எந்த இடத்திலும் விட்டு போவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நான் இப்படியே வாழ்ந்து செத்து போனாலும் பரவாயில்ல, எனக்கு தேவன் கொடுக்கப்பட்ட அந்த சத்தியத்தை நான் எந்த இடத்தில் விட்டு கொடுக்க போறதில்லை. உங்க புருஷனை விட்டு கொடுக்காதீங்க, உங்க மனைவியை விட்டு கொடுக்காதீங்க, உங்க பிள்ளைகளை விட்டு கொடுக்காதீங்க, உங்க சபையை விட்டு கொடுக்காதீங்க, எந்த இடத்திலும் உங்க பாஸ்டரை விட்டு கொடுக்காதீங்க, உங்க பாஸ்டம்மா விட்டு கொடுக்காதீங்க. நெருக்குவாங்க நெருக்குவாங்க நெருக்குவாங்க. வெள்ளிக்கிழமை விட்டு கொடுத்துறாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை விட்டு கொடுக்காதீங்க. நம்ம சபையை எந்த இடத்துல யாருக்காக விட்டு கொடுக்காதீங்க. போகாவிட்டாலும் பரவாயில்ல, நான் நீ சொல்றதுக்கு வர்றேன், எனக்கு இது இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், விட்டு கொடுக்காத. எல்லாரும் எளிமை நிற்போம், எல்லாரும் எளிமை நிற்போமா தேவ சமூகத்தில். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ரீகாராதான பொல்லாங்கானை ஜெயிப்பாய். கண்ணுக்கு சிக்காத, கட்டுப்பாட்டை மீறாத, கஷ்டத்திலும் சம்மதிக்காத. பல கஷ்டங்கள் கொடுத்தாலும் நீ சம்மதிக்காத, ஏற்றுக்கொள்ளாத. அடுத்த வசனம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. காரணமின்றி அவனை பயக்கிறாங்க, காரணமின்றி அவன் மேல பழி சொல்லு வருது. 14 வசனம் 39 14 ஒரு பெரிய கூச்சல் இட்டு ஊரையே கூப்பிடுறா, எல்லாரையும் கூப்பிடுறா. கவனிங்க, கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஊரவே கூட்டுறா. யோசேப்பு இப்படி பண்ணிட்டான், செஞ்சுட்டான், தப்பு பண்ணிட்டான், எனக்கு இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு தவறா போய் வெளியெல்லாம் சொல்றா. காரணமின்றி பழி சொல்லு வந்த பொழுதும் யோசேப்பு கவலைப்படல, கலங்கல. அவனை தூக்கி சிறையில தூக்கி போட்டாங்க. அப்ப கூட இயேசு அவனோடு இருந்தார் என்று வசனம் சொல்லுது. 21 வசனம் சொல்லுது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலையின் தலைவனின் தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாருங்க, கலங்காத மனுஷனுக்கு தான் நீ காரணம் இல்லாம என்ன சொல்லிட்டாங்க, காரணம் இல்லாம என்னை பயக்கிறாங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, ஆனா என் மேல காரணம் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சோத்துறோம். கவலைப்படாத, கலங்காத. கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். சத்துருக்கு முன்னாடி ஒரு ஜெயத்தை கொண்டு வருவார். யார் இவளை கசந்தாங்களோ, யார் இவளுக்கு விரோதமாக செயல்பட்டாங்களோ அவர்களுக்கு முன்பதாக யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். வெட்கப்படாமல் கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தார். அதுவரை இந்த வார்த்தை ஆசீர்வதிங்கப்பா, இந்த வார்த்தை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல கையை தட்டி தேவ சமூகத்துல ஓ ரகதனம ரகவரபலபா